அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக அற்புதமான ஒரு உப்பு தீப பரிகார முறை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த உப்பு தீபம் நம்ம எதுக்காக ஏற்றணும், எப்படி ஏற்றணும், எத்தனை நாட்கள் ஏற்றணும், நம்ம ஏற்றினா குடும்பத்தில் என்னென்ன நன்மைகள், என்னென்ன ஐஸ்வர்யங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றின பதிவு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளும் நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் பூஜையில் ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் வச்சு ஒரு தீபம் ஒன்று ஏற்றுவோங்க. ஆனால் ஒரு தீபமானது நீங்கள் ஏற்றிக்கிற ஒரே ஒரு தீபம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளுக்கும், உங்களுக்கு பணத்தடை, திருமணத்தடை, உங்களுக்கு குழந்தை பேரின்மை, ஒரு ப்ரமோஷன்ஸ், ஒரு வேலை வாய்ப்பு, அப்படி எல்லாத்துக்கும் தனித்தனியாக தீபம் ஏற்றாமல் இந்த ஒரே ஒரு தீபமானது உங்களுடைய எல்லா பிரச்சனையும் சரி செய்யும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா மாட்டிங்களா? அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்தது தாங்க இந்த உப்பு தீபம். தீபங்களானது நம்முடைய கர்ம வினைகளை நீக்குகிறது. அது மட்டும் இல்லாமல் தெய்வங்களை சாந்திப்படுத்தக்கூடியவை தான் இந்த தீபங்கள். அப்படிப்பட்ட தீபத்தை நம்ம முறையாக ஏற்ற வேண்டிய நேரத்தில் கரெக்டாக ஏற்றணும்னு வச்சுக்கோங்களேன். குடும்பத்தில் அதை விட பெரிய ஐஸ்வர்யங்கிறதே வேறு எதுவுமே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட தீப முறையை ஒரு நல்ல நாளை நம்ம ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட சிறப்பு வேறு எதுவுமே கிடையாது. இன்று பங்குனி மாதம் சோமவார அமாவாசை தினம். இன்றைய தினம் நீங்கள் ஒரு ஆரம்பிக்கிற இந்த உப்பு தீபமானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்முடைய வழிபாட்டு முறையிலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரெண்டு வழிபாடு தான், 2 திதிகள், அதாவது அமாவாசையும் பௌர்ணமியும். இந்த அமாவாசை தினமானது பித்திருக்கள் மட்டும் வழிபடுறது மட்டும் இல்லாமல் நம்முடைய அம்மன் வழிபாடு பண்ணுறது, நம்முடைய குலதெய்வங்கள் வழிபாடு பண்ணுறது, அது மாதிரி நிறைய பரிகாரங்கள் செய்கிறது. இது எல்லாத்துக்குமே அமாவாசை திதி ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி தான் பௌர்ணமியும். அன்றைய தினமும் நம்முடைய குலதெய்வ வழிபாடு, அம்மன் வழிபாடு, நமக்கு ஏதாச்சும் நமக்கு வேண்டிட்டு பண்ணோன்னு கூட அன்னைக்கு பௌர்ணமி தினமும் ரொம்ப இறை வழிபாட்டுக்கு இந்த 2 திதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இன்றைய அமாவாசை திங்கட்கிழமை வந்திருக்கு. அது சோமவார அமாவாசைன்னு நம்ம சொல்லணும். அப்படிப்பட்ட திங்கட்கிழமை வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசையில் நம்ம ஏற்ற போகிற நம்ம ஒரு விஷயம் நமக்கு வேணும், நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆரம்பிக்கிற தினம் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் இன்றைய தினத்திலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப அக்ஷய பலனை தேடித்தருங்கிறது ஒரு ஐதீகம். அப்படிப்பட்ட நம்முடைய எல்லா கடன்களும் அடைய, நம்முடைய குடும்பத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகள், வறுமையாக இருக்கட்டும், என்ன பிரச்சனை உங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன கோரிக்கைகள் வேணுமோ அதை நினச்சி நீங்கள் ஏற்றப்போகிற இந்த தீப வழிபாட்டு முறை பற்றின ஒரு சிறப்பு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தீப பரிகாரத்தை இன்றைய நாள் ஃபுல்லாக நீங்கள் எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம். இந்த பரிகாரமே உப்பு தீபம் ஏற்றுறதாங்க. உப்பு தீபம் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாதவங்க இருப்பாங்க. அப்படி தெரியாதவங்க முதல்ல ஃபஸ்ட்டு உப்பு தீபம் நம்ம எப்படி ஏற்றுறதுங்கிறத பார்த்துக்கலாம். ஒரு அகலமான ஒரு அகல் விளக்கு, அந்த அகல் விளக்கில் நீங்கள் அந்த அகல் விளக்கானது ஒரு பெருசாக ஒரு சின்ன ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கும், ஆனால் அகல் விளக்கு, அது பெரிய ஒரு அகல் விளக்கு மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் நல்லா ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக நல்ல மஞ்சள் தடவிக்கணும். மஞ்சள் தடவிட்டு குங்குமம் போட்டு இதெல்லாம் நம்ம வச்சிடணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஃபுல்லாக உப்பு கொட்டிக்கணும். அது மேலே 2 அகல் விளக்கு, 2 குட்டி குட்டி அகல் விளக்கு, நம்ம நார்மல் தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த 2 சின்ன அகல், அதுலேயுமே நம்ம இதே மாதிரி உள்ளெல்லாம் நல்ல மஞ்சள் தடவி குங்குமம் போட்டுலாம் வச்சிடணும். இவ்வளோதான். இப்போ ஒரு அகல் மேலே நம்ம இன்னொரு அகல் வைக்கணும். இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஒரு மண் பாத்திரம், அது ஃபுல்லாக உப்பு நிறச்சிட்டு அது மேலே ஒரு அகல், அதுக்கு மேலே ஒரு அகல், இவ்வளோதாங்க. அதில் முழுக்க நீங்கள் என்ன வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு பஞ்சத்திரி போட்டுட்டு நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய், இது 2ல் ஏதாச்சும் ஒன்று போட்டு தீபம் ஒன்று ஏற்றணும். இவ்வளோதான். உப்பு மேலே 2 அகல் விளக்கு வைக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு அகல் மட்டும் வச்சா அந்த எண்ணெய் அந்த உப்பில் டக்குன்னு சீக்கிரமாக இறங்கி உப்பெல்லாம் கரைய ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் அடியில் ஒரு குட்டி அகல் விளக்கு வச்சு அது மேலே அந்த உப்பு தீபம் நம்ம தீபம் ஒன்று ஏற்றுறோம். இவ்வளோதான். இந்த தீபமானது கிழக்கு இல்லாட்டி வடக்கு முகம் பார்த்து தான் கண்டிப்பாக எரியணும். இந்த விளக்கு இந்த படத்தில் நம்ம சொல்லியிருக்க மாதிரி இந்த விளக்கு சுற்றிலையுமே நல்ல பூக்கள்லாம் வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும், இல்லாட்டி லக்ஷ்மி படங்கள் இருக்கும். அது மாதிரி உள்ள படங்கள் முன்னாடி நீங்கள் சுவாமி படம் முன்னாடி இந்த தீபம் மட்டும் ஏற்றணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உப்பானது நம்ம வீட்டில் இருக்க எதிர்மறை ஆற்றல்கள் நிறைய, நம்ம கண்ணுக்கே தெரியாத திருஷ்டியாக இருக்கலாம், கண்ணுக்கே தெரியாத சில நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பிளாக் மேஜிக்னு, அது மாதிரி எப்படிப்பட்ட ஒரு விஷயங்களாக இருந்தாலும் எதிர்மறை ஆற்றல்கள் ஃபுல்லாக நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு முழுக்க பாசிட்டிவ் வைப்ரேஷன், நேர்மறை ஆற்றல்களை
ரொம்ப நமக்கு அதிகமான சக்தி தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் பணத்தை வந்து ஈர்த்து அதிகரித்து கொடுக்குமா அந்த உப்பு. ஏன்னா உப்பு தான் மகாலட்சுமி தாயார் உப்பில் தான் வாசம் செய்வதா ஐதீகம். அதனால தான் இந்த தீபத்தை வந்து இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக எரிய விடணும். அதாவது இன்றைக்கி இந்த தீபத்தை நீங்கள் எப்போ வேணாலும் ஏற்றலாம். சாயங்காலம் 6 மணிக்கு ஏற்றலாம். அப்படி இல்லை சாயங்காலம் நைட்டு ஒரு 8 மணிக்கு தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு 8 மணிக்கு இது இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ராத்திரி 8 மணிலேருந்து நீங்கள் அடுத்த நாள் 8 மணி வரைக்கும் கூட இந்த தீபத்தை நீங்கள் அணையாமல் பார்த்துக்கலாம். அப்படி இன்று ஒரு தினத்தில் மட்டும் அமாவாசை தினம் ஃபுல்லாக இந்த தீபம் வந்து உங்கள் பூஜை ரூமில் கண்டிப்பாக எரியட்டுங்க. அது மாதிரி எரியறப்ப உங்களுடைய கடன் பிரச்சனைகள், உங்கள் குடும்பத்தில் கடன் ரொம்ப அதிகமாக இருக்குது, கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கடன்கள் இருக்குது அப்படிங்கிறவங்க இது மாதிரி கடன் தீர்வதற்கு இன்றைக்கி ஃபுல்லாக அந்த தீபத்தை நீங்கள் எரிய விட்டுருங்க. அப்படி இன்றைக்கி ஃபுல்லாக எங்களால் ஏற்ற முடியாதுங்க, ஏன்னா குட்டி அகல் விளக்கு தான் நம்ம மேலே வைக்கிறோம், ராத்திரி ஃபுல்லாக அந்த தீபத்தை எங்களால் இது பண்ண முடியாது, பார்த்துட்டே இருக்க முடியாது, டக்குன்னு அணைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்க இந்த தீபத்தை இன்னையிலேருந்து நீங்கள் ஆரம்பித்து மொத்தம் 48 நாட்கள் நீங்கள் ஏற்றலாங்க. இதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். நிறைய பேருக்கு பீரியட்ஸ் வரும் பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒன்று அந்த நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்கள வந்து நீங்கள் ஏற்ற சொல்லலாம். அப்படி இல்லாட்டி அந்த 5 நாட்கள் மட்டும் தவிர்த்துட்டு மொத்தம் 48 நாட்களும் நீங்கள் கண்டினியூஸாக அந்த தீபத்தை நம்ம ஏற்றணும். அந்த தீபத்தை அப்படி முழு நேரம் நீங்கள் ஏற்றணுங்கிற அவசியம் கூட கிடையாது. கொஞ்சோண்டு நேரம் நம்ம சாயங்கால நேரம் பூஜை நீங்கள் காலையில் ஆரம்பிச்சிங்கன்னா காலையில் நேரம் ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லாட்டி சாயங்காலம்னா சாயங்காலம் உங்கள் டைம் உங்களுக்கு எது வந்து எந்த நேரம் தோதுவாக இருக்கோ அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றலாம். அப்படி இந்த உப்பு தீபம் ஏற்றுறப்ப நீங்கள் அடியில் வந்து ஒரு பித்தளை தட்டு வச்சுக்கோங்க. நம்ம எப்பயுமே வந்து ஒரு பூஜை ஒரு தீபம் ஏற்றுறப்ப அடியில் தட்டு ஏதாச்சும் வச்சு தான் பண்ணுவோம். இது வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், அதனால தான் இப்போ சொல்கிறேன். அடியில் ஒரு பித்தளை தட்டு வச்சுட்டு இந்த உப்பு தீபத்தை நீங்கள் ஏற்றிடுங்க. இது மாதிரி நீங்கள் ஏற்ற 48 நாட்கள் நம்ம பண்ணுறப்ப நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோரிக்கைகள் உங்களுடைய மனசில் வச்சுக்கோங்க. எங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாகணும், அது எந்த பிரச்சனை வேணாலும் இருக்கட்டுங்க, எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிட்டு இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்களேன். ஏற்ற உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இப்போ பணப்புழக்கங்களாக இருக்கட்டும், வீட்டில் வந்து சந்தோஷம், ஒரு ஜுவல்ஸு, நமக்கு குடும்பத்தில் தங்க நகையே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க கூட அந்த பணமானது ஏதோ ஒரு, அதாவது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணமே பணம் தான். அந்த பணத்தை வந்து இறைவன் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு வருமானத்தை அதிகரிக்க வச்சு நம்ம குடும்பத்துக்குள்ள பணம் வந்து நமக்கு எல்லா விஷயங்களும் 1 by 1 எல்லாமே நீங்கள் இப்படி பார்க்க எல்லாமே டக்கு நடந்துருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்கள் குடும்பத்தில் நடக்க ஆரம்பிக்குங்க. சின்ன ஒரு மாற்றம் தான், கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த உப்பு தீபம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு தீபமாக இருக்கலாம், ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம். அதனால் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் இன்றைக்கே நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி இந்த பதிவை பார்த்துட்டு வந்து பீரியட்ஸ் நிறைய பேருக்கு பெண்களுக்கு அது மாதிரி இடையூறுகள் இருந்தால் கூட நீங்கள் வந்துட்டு ஒரு வெள்ளிக்கிழமை பண்ணலாம், இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கலாம், இல்லாட்டி வியாழக்கிழமை ஆரம்பிக்கலாம். அது மாதிரி ஒரு நல்ல நாளாக பார்த்து உங்கள் வீட்டில் செய்ய ஆரம்பிங்க. நிச்சயம் பல ஐஸ்வர்யங்கள், நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.